அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சகோதரி இந்திராணி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் இங்கே நல்லா இருக்கிறேன். 20 ரூபாய் இருந்தால் போதுங்க, 72,000 சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தட் வந்து ஒரு சூப்பரான மெத்தடு. வீட்டில் பெண்கள் நாங்கள் சும்மா தான் இருக்கோம். நாங்கள் வீட்டில் ஒரு செலவுக்காக ஒரு 100-200 கொடுக்குறாங்க. அதிலிருந்து மிச்சப்படுத்தி சேமிக்கிறவங்களுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸுங்க. இப்போ வாரம் ஒரு 4 டேஸ் மட்டும்தான் நீங்கள் சேமிக்க போகிறீங்க. மொத்த நாளுமே நீங்கள் எடுத்து வைக்க போகிறதில்ல. ஒரு 4 டேஸ் ஒரு 20 ரூபாய் அப்படி எடுத்து வைக்க போகிறோம். நம்ம ஒரு பெரிய அமௌண்ட் எப்படி வருது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கணக்கு தான் இது. டெய்லி நீங்கள் சேவிங் பண்ணுறதுனால சேமிக்கணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தானாகவே வந்துடும். நம்ம மந்தில் ஒரு 4 வீக், இந்த 4 வீக்கில் ஃபஸ்ட்டு வீக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வீக்கில் நம்ம ஒரு 3 நாள் நம்ம எடுத்து வைக்க போகிறதில்ல. ஒரு 4, 5, 6, 7th டே மட்டும் 20 ரூபாய் அப்படி எடுத்து வைக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் வீக்கில் அதே மாதிரி 4 நாட்கள் எடுத்து வைக்கிறோம், 80 ரூபாய் ஆகுது. அதே மாதிரி தேர்ட் வீக்கில் நம்ம எடுத்து வைக்கிறோம், அதே மாதிரி 80 ரூபாய் ஆகுது. ஃபோர்த் வீக்கில் 20 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், 80 ரூபாய் ஆகுது. அப்போ ஒரு மாதத்துக்கு 320 ரூபாய் நம்ம சேமித்து வைக்கிறோம். அதே மாதிரி இப்போ 2வது மந்த்து பார்க்கலாம். இப்போ 2வது மந்த்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 ரூபாய் ஜாஸ்தி எடுத்து வைக்கிறேன். நீங்கள் திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லைங்க, அப்போ கொஞ்சம் அதிகமாக செலவாயிடுச்சு, கையில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த 4, 5, 6, 7 இந்த டேஸில் கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். நான் கையில் இருக்கிறப்ப எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 30 ரூபாய் அப்படின்னு 4 நாள் எடுத்து வைக்கிறேன். இது 120 ரூபாய் 120 ரூபாய் அப்படி 4 வீக்குக்கு 480 ரூபாய் ஆகுது. அதே மாதிரி தேர்ட் மந்த்து நம்ம என்ன பண்ணுறோம், 10 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்கோம், 40 ரூபாய் எடுத்து வைக்கிறேன், 160 ரூபாய் ஆகுது. 4 மொத்தம் இந்த 4 டேஸ் எடுத்து வைக்கிறேன். அதனால் 640 ரூபாய். அதே மாதிரி 4th மந்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 50 ரூபாய் 10 ரூபாய் அதிகப்படுத்தி நான் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்து அந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா எப்படியாவது நம்ம மீதம் பண்ணணும், வீண் செலவு செய்யாமல் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய் நான் 4 நாட்களுக்கு நம்மளுக்கு அந்த வாரம் நம்மளுக்கு 200 ரூபாய் ஆகுது. அதே மாதிரி 5th இப்போ நம்மளுக்கு ஒரு வாரம் 200 ரூபாய் அப்படின்னா நம்ம 4 வாரங்கள் இருக்குது இல்லைங்களா ஒரு மாதத்தில், அப்போ 800 ரூபாய் ஆகுது. அதே மாதிரி 5வது மாதம் 60 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், 10 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்கோம், 240 ரூபாய். அப்போ 4 வாரங்கள் ஒரு மாதத்தில் அப்படின்னா 960 ரூபாய் ஆகுது. 6th மந்த்து 70 ரூபாய் 10 ரூபாய் அதிகப்படுத்தி எடுத்து வச்சுருக்கோம். அப்போ இப்போ நம்மளுக்கு 280 ரூபாய். 4 வீக் அப்படின்றதுனால நம்மளுக்கு 1120 ஆகுது. இதே மாதிரி நம்ம 7th மந்த்துக்கு வரலாம். நம்ம ஒரு வருஷம் இதை நம்ம சேமிக்க போகிறோம். 7th மந்த் நம்ம 80 ரூபாய் எடுத்து வைக்கிறோம், 4 நாட்கள் அப்படின்னா 320 ரூபாய். அந்த 320 ரூபாய் நம்ம 4 வாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1280 ரூபாய். 8வது மாதம் அதே மாதிரி நம்ம 10 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்கோம், நம்ம 90 எடுத்து வச்சுருக்கோம். அப்போ 490 நம்ம 360 ரூபாய் ஆகுதுங்க. அதே 4 வீக்குக்கு நம்மளுக்கு 1440 ஆகுது. அதே மாதிரி 9th மந்த்தும் நம்ம இது மாதிரி 12 மாதங்களும் நம்ம 10 ரூபாய் அதிகப்படுத்தினே வரோம். நம்ம 9th மந்த் நம்ம சேமிக்க சொல்ல ஒரு மந்த் ஃபுல்லாக 1600 ரூபாய் ஆகுது. அதே மாதிரி 10th மந்த் நம்மளுக்கு 1760 ரூபாய் ஆகுது. அப்புறம் 11ஆம் மாதம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 10 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்கும், 120 ரூபாய். இப்போ 120 அப்படின்னா 4 வாரங்களுக்கு 1920 ரூபாய் ஆகுது. 12th மந்த்து நம்ம சேமிச்சிருக்கோம் 130 ரூபாய். அப்போ நம்மளுக்கு ஒரு வாரத்துக்கு 520 ரூபாய் ஆகுது. அப்போ 4 வாரங்கள் ஒரு மாதத்துக்கு அப்படின்னா 2080 ரூபாய் ஆகுது. நம்ம இந்த 12 மாதம் நம்ம எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 12 மாதங்கள் மொத்த கூட்டுத்தொகை எவ்வளோ அப்படின்னா 14,400 ரூபாய் ஆகுது. நம்ம 20 ரூபாய் தான் நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு 14,400 ரூபாய். இதை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைக்கிறோம். இல்லை நான் பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, பேங்க்கில் போட்டு வைக்கிறோம் ஆச்சுங்க. இப்போ நம்ம ஒரு வருஷம் நம்ம சேமித்த பணத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 5 இயருக்கு நான் எஃப்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போட்டுருங்க. அப்போ நம்மளுக்கு அந்த ஒரு வருஷத்தொகை நம்மளுக்கு அப்படியே இருக்கும். அந்த அப்புறம் 14,400 ரூபாய் இன்னொரு வருஷம் சேமிக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க 4 இயர் எஃப்டி போடுறோம். அப்போ இன்னொரு
தேர்ட் இயர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 வருஷத்துக்கு எஃப்டி போடுறோம். அதே மாதிரி நம்ம இந்த 5 வருஷங்களுக்கான மொத்த தொகை எவ்வளோ அப்படின்னா 72,000 ரூபாய் ஆகுது. இந்த 72,000 ரூபாய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப்டி ஒரு வருஷம் நம்ம வந்து அப்படியே எடுத்து 4 வருஷம்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இந்த வருஷம் நம்ம போட சொல்ல நம்ம 5 வருஷத்துக்கு போட்டோம் அப்படின்னா இந்த தொகை, இது கூட வட்டி, அதுக்கப்புறம் இந்த தொகை இதுக்கான 4 இயர்க்கான வட்டி, இந்த தொகை இது 3 வருஷத்துக்கான வட்டி சேர்த்து நம்மளுக்கு கண்டிப்பாக சொல்கிற 1,00,000க்கு அதிகமாக தான் நம்மளுக்கு வரும். ஏன்னா நம்ம எஃப்டி அப்படின்னு வர சொல்ல அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான வட்டி தருவாங்க. ஏன் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அமௌண்ட் இருக்கும் நம்மளுக்கு வட்டினாப்ப, அதுக்கு வேறு பேங்க்கில் கொஞ்சம் கம்மியாக வரும். பார்க்கணும் எங்கே வந்து இதுவாக இருக்குது, நீங்கள் எங்கே அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னு பார்த்து அந்த மாதிரி போட்டுட்டா நமக்கு தெரியாமலேயே நம்மக்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட்டு நம்ம கையில் இருக்கும். இல்லத்தரசிகளாக இருந்த நான் ஏதோ என்னால் சேமிக்கிறேன், நான் அடுப்படியிலையும் ஒரு சில்லற காசுங்களை சேர்த்து இவ்வளோ பணம் நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றது நம்ம பெரிய விஷயமா இருக்கும். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கே தெரியாமல் இதுக்கு முன்னாடி 5 வருஷமாக நம்ம எவ்வளோ சேமித்தோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஃப்யூச்சர் நமக்காக ஒரு சில ரூபா அப்படின்னு நம்ம பார்க்க சொல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சா மட்டும்தான் கண்டிப்பாக முடியும் நான் நினைக்கிறேன். இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் வருமானம் நான் ஏதாவது சம்பாதிக்கிறேன் எனக்கு வருது அப்படின்றவங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டு சேமித்து வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னவங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.